ஹாய் தோஸ்தோ, வெல்கம் டு அவர் ரிஸ்டம் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி பார்க்கலாம். நம்ம ராகி கருப்பு உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல மாவு, அதோட அந்த மாவை தான் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி. அதில் தான் நம்ம இன்றைக்கி குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். அதில் ஒரு முட்டை போட்டு, நேந்திரம்பழம் என்கிட்ட இருந்தது, அதையும் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துப்போம் மாவு போல். அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு மிக்சியை கழுவி ஊற்றின தண்ணி தான் அது, தேங்காய் பால்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு நல்லா கழுவி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் போல் நல்லா ஸ்மூத் மிக்ஸாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு கொஞ்சம் குறன்னு இருந்தது. அதையே நான் முதல்ல என்ன பண்ணேன், மிக்சியில் போட்டு ஒரு நைஸ் போல் மாவு போல் ஆக்கிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோடாப்பு மாவு நல்லா புஷ்ஷுன்னு வர்றதுக்காக. அப்புறம் ஒரு குழிப்பணியாரம் சட்டியில் கீ போட்டுப்போம். கீ போட்டுட்டு நல்லா குழிப்பணியாரத்துக்கு மாவு எப்பவும் போடுற மாதிரி தான் போட்டுட்டு, மேலே டாப்பிங்ஸ் குட்டி குட்டியாக நான் பனானா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருந்தது, ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேயே நம்ம பேன் கேக்கும் பண்ணலாம். நான் இன்றைக்கி குழிப்பணியாரம் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு என் ஹஸ்பண்டுக்கும் எல்லாத்துக்குமே அதுதான் வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய் தோஸ்து, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.